சாரதா அம்மா பாப்பாவுக்கிட்ட ரொம்பவே எமோஷ்னலா விளையாண்டுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு காவேரியும், இன்னைக்கு அம்மாவுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் எமோஷனல் ஆக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அம்மா பாப்பா சாரதா கிட்ட, "பாட்டி உங்க பேரு என்ன?" "என் பேரு சாரதா." "சரி, நான் உங்கள இனிமே சாரதா பாட்டினே கூப்பிடட்டுமா?" "தாராளமா கூப்பிடு." "ஆமா, உன் பேர் என்ன?" "என் பேரு காவேரின்னு சொல்றாங்க." அப்போ அம்மு இத சொன்னத கேட்ட உடனேயே மறுபடியுமே சாரதா கண் கலங்கி போய் காவேரிய பார்க்க, காவேரியும் "பாத்தியாம்மா, என்ன ஒரு கோயின்சைட், எனக்கும் காவேரின்னு பேரு, அவளுக்கும் காவேரின்னு பேருன்னு" சொல்ல, விஜயும் கண் கலங்கி போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாரதா எல்லாருக்குமே சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அம்மு பாப்பாவும், "மிஸ் நீங்களும் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுங்கன்னு" சொல்றாங்க. சாரதா, "ஆமாடி, நீயும் பக்கத்துல உட்காந்து சாப்பிடு அவங்க கூடயே. குழந்தை வேற நீ சாப்பிட்றேன்னு சொன்னத கேட்டதுக்கு அப்புறமா தான் அவ சாப்பிடவே ஒத்துக்கிட்டா. உட்காருன்னு" சொல்றாங்க. விஜயும் காவேரிய சாப்பிட உட்கார சொல்ல, காவேரியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது காவேரி, "சும்மா சொல்லக்கூடாது. நீங்க இன்னைக்கு தான் என்னோட அம்மாவோட சாப்பாட ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க. ஆனா எங்க அம்மா ரொம்பவே பிரமாதமா சமைப்பாங்க. நாங்க மொத்தம் 4 பேரு. ஆனா எங்கள்ல யாருக்குமே எங்க அம்மா அளவுக்கு சமைக்க வராது. கொடைக்கானல்ல என் அக்கா ஒருத்தி இருக்கா. அவ பேரு கங்கா. இப்ப கூட அம்மா உங்க குழந்தைய பார்க்கும்போது, என் பேத்திய பார்க்குற மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அவளோட குழந்தை தான் அது. அவளுக்கும் இவ வயசு தான் இருக்கும். அதனால தான் அம்மா அப்படி பேசினாங்க. எங்க அக்காவுக்கு கொஞ்சம் எங்க அம்மாவ மாதிரி சமைக்க தெரியும். அதனால தான் வேற யாருக்கும் எங்க அம்மா அளவுக்கு சமைக்க தெரியாதுன்னு சாரதாவ புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சாரதாவுக்கு தானே தெரியும், எத்தன தடவ தான் விஜய்க்கு சமைச்சு போட்டுருக்கோன்னு. அதனால அவங்க விஜய பார்க்க விஜயும் இதுக்கு முன்னாடி காவேரி கூட சேர்ந்து அங்க உட்காந்து சாப்பிட்டத ஞாபகத்த யோசிச்சு பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சாரதா கிட்ட, "ஆமா, எனக்கு காவேரியோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் தர முடியுமா? எனக்கு தெரிஞ்ச நியூராலஜிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நான் இந்த ரிப்போர்ட்ட காட்டுனா, அவங்க இப்போ காவேரியோட கண்டிஷன் என்னன்றத சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தரீங்களான்னு" சொல்ல, சாரதாவும் காவேரிக்கு தெரியாம அந்த ரிப்போர்ட்ட குடுக்க, விஜயும் அந்த ரிப்போர்ட்ட காவேரிக்கு தெரியாம அவங்களோட கார்ல வச்சுட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா அம்முகிட்ட நம்ம போகலாமான்னு கேட்க, அம்முவோ அதுக்குள்ள போகணுமான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா விஜய் அம்மா பாப்பாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போகலான்னு பார்க்கும்போது, காவேரி கிட்ட, "ஆமா, நீங்க கோவிலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, போற வழியில தானே இருக்கு. நான் வேணா உங்கள ட்ராப் பண்ணட்டுமான்னு?" கேட்குறாங்க. காவேரியோ, "வேண்டாம் சார், நான் ஆட்டோல போய்க்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கன்னு" சொல்றாங்க. ஆனா சாரதாவோ, காவேரி அடம் பிடிச்சு விஜய் கூட போயே ஆகணும்னு சொன்னது மட்டும் இல்லாம, காவேரிக்கு புடவை, நகை எல்லாத்தையுமே குடுத்து, செம்ம அழகா அலங்காரம் பண்ணிட்டு வர சொல்றாங்க. இத பார்த்துட்டு டென்ஷனான காவேரியும், "அம்மா என்னம்மா, கொடைக்கானல்ல இருக்கும்போது யாரையும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொன்னேன். இப்போ இங்க என்னடான்னா, யாருன்னே தெரியாதவங்க கூட என்ன கார்ல அனுப்பி வைக்கிறேன். நீ என்ன நினச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, புடவை, நகைலாம் குடுத்துருக்க. அவங்க என்ன பொண்ணா பார்க்க வந்திருக்காங்க?" சாரதாவும், "வாய மூடுடி, அதிகமா பேசாத. முதல்ல சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. அந்த தம்பி பாரு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு" சொல்லிட்டு, எப்படியோ காவேரிய சமாளிச்சு அவங்க அங்கருந்து அனுப்பி வைக்கிறாங்க. காவேரியும் கார்ல போகும்போது அம்மா பாப்பா கூட விளையாண்டுக்கிட்டே போக, அத காவேரி இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே விஜய் கண்ணாடி வழியா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இத காவேரியுமே நோட் பண்ணிட்டு, விஜய்ய ஒரு மாதிரி சந்தேகத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், இப்போ ஒரு வழியா சாரதா கிட்ட இருந்து விஜய் ரிப்போர்ட்ட வாங்கி டாக்டர் கிட்டயுமே காட்டப் போறாங்க. டாக்டர் மூலியமா விஜய்க்கு ஒரு நல்ல செய்தியா கிடைக்கணும். கூடிய சீக்கிரம் காவேரிக்கு எல்லா ஞாபகமும் திரும்பி வரப்போகுதுன்னு டாக்டர் சொன்னா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அப்படி ஒருவேளை காவேரிக்கு ஞாபகமே வரலனாலும், கண்டிப்பா காவேரி விஜய்ய காதலிப்பாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ விஜய இப்போ ஃபர்ஸ்ட்டு காவேரி கொஞ்சம் தப்பா தான் யோசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இதுதான் ஏற்கனவே நடந்திருக்குல்ல. ஏன்னா முதல் முறையா விஜய பார்க்கும்போது காவேரிக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள தன்னோட உயிருக்கு மேல காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்பயும் அதே மாதிரி தான் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க.